செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் 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 செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யுத்தம் செய்வார். இயேசு எனக்காக யுத்தம் செய்வார். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். அவ்வளவுதானா? சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. லைவ் எடுத்துச்சியா? யோவான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சரி, படிங்க வாங்க. இந்த எந்திரிச்சு படி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து அந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஓகே, அவ்வளவுதான். சரி, 9வது வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சரியா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சரி, எல்லாரும் இப்ப சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே போன வாரம் என்ன வசனம் பார்த்தோம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரியா? எந்த வசனம் படிச்சு போன வாரம் படிச்சோம்? சொல்லுங்க. யார் சொல்றது? போன வாரம் படிச்சீங்க, யார் சொல்றது? நீ பைபிள் இது நீ சொல்லு. மனப்பாடம் பண்ணீங்களா? ஏன் பண்ணல? சொல்லுங்க. 8வது வசனத்தை டக்குனு எந்திரி சொல்லு. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். யார பார்த்தோம்? யோவானை பார்த்தோம். யோவானுடைய கீழ்ப்படிதலை பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? யோவானுடைய கீழ்ப்படிதலை பார்த்தோம் இல்லையா? யோவானுடைய கீழ்ப்படிதலை பார்த்தோம். இன்னைக்கு
நம்ம யாரை பார்க்கிறோம்? யோவான பார்த்தோமா? 9வது வசனத்துல என்ன எழுதியிருக்கு? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யாரு? தேவன். இயேசு. சரியா? இயேசு. சரியா? இயேசப்பா வந்து மெய்யான ஒளி. யோவான் வந்து அந்த மெய்யான ஒளிய சாட்சி கொடுக்க வந்தார். முன்னாடி வசனம் 8வது வசனத்தை யோவானை பத்தி பார்க்கிறோம். அதே 9வது வசனத்தை நம்ம யாரை குறிச்சு பார்க்கிறோம்? உலகத்தை ரட்சிக்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? பாவங்களை ரட்சிக்க. எதுக்கு வந்தாரு? பாவங்களை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க. என்னது? எது ரட்சிக்க வந்தாரு? பாவங்களை ரட்சிக்க. நம்ம செய்த பாவங்கள். யார் செய்த பாவங்கள்? நம்ம செய்த பாவங்கள், முன்னாடி செய்த பாவங்கள். அதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? நம்மளுக்காக பாடுபட வேண்டியதை பாடுபடுறாரு இல்லையா? சிலுவையில அறையப்படுறாரு. அவரு ரத்தம். சரியா? அவர் ரத்தத்தால் நம்மளை என்ன பண்றாரு? கழுவுறாரு. அவர் மாமிசத்தினால என்ன பண்றாரு? சுகத்தை கொடுக்கிறார். சுகவாழ்வு வாழ்ங்க அப்படி. நீங்க பரலோக ராஜ்யத்துல எங்க வாழ்றதுக்கு? பரலோக ராஜ்யத்துல. பரலோக ராஜ்யத்துல போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? பரலோக ராஜ்யத்துல நம்ம சரீரத்தை கொண்டுதான் நம்ம எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யம். அப்ப சரீரத்துக்கு உண்டான வேலை என்ன வேலை நம்ம செய்யறோம்? ஆண்டவனுடைய வேத வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு இந்த சரீரத்து மூலமா செய்யணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? உங்க தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஏன் கீழ்ப்படுகிறது இல்ல? கீழ்ப்படியணும். சரியா? அப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா வந்து நம்ம சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்கிற. அப்போ நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படியாம இருக்கிறோம். அது என்னது? பாவம். அது என்னது? பாவம். அப்ப வந்து கீழ்ப்படியாம இருக்கிறதுனால, அது நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறதுனால யார் மனம் இறங்குறா? யார் மனம் இறங்குறா? ஏசப்பா இறங்குறாரு. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம கீழ்ப்படியாம போறது யாருக்கு வேதனை? ஏசப்பாக்கு தான் வேதனை. அப்ப ஏசப்பா வந்து வேதனைப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது இல்லையா? அவர் வார்த்தைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். நம்ம எத்தனை பேர் நடக்கிறோம்? நடக்கிறோமா? அம்மா அப்பா சொன்ன என்ன பண்றோம்? விசும்புறோம். விசும்புறோமா இல்லையா? விசும்பிட்டு ஓடுறோம், எதிர்த்து பேசுறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க நம்மளை வளர்த்துறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க. கேட்கறத அவங்க என்ன பண்றாங்க? வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையா? ஆனா நீங்க கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சம்பாதிக்கணும் இல்லையா? கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு மேடுகள்ல எல்லாம் ஏறி இவர் வேலை செஞ்சு பார்த்து நீங்க சுகவாழ்வு வாழ்றதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்றாங்க? தாய் தகப்பன் என்ன பண்றாங்க? மேடு வெள்ளத்துல என்ன பண்றாங்க? கடினமா உழைக்கிறாங்க. கடினமா உழைக்க. யாருக்காக உழைக்கிறாங்க? உங்களுக்காக. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருக்காக உழைக்கிறாரு? நம்மளுக்காக, உலகத்துடைய ஜனங்களுக்காக, நம்முடைய எல்லாத்துக்காகவும் அவர் உழைச்சார் இல்லையா? நம்முடைய தாய் தகப்பன், நம்ம தாய் தகப்பன் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அவங்க உழைப்புலதான் நம்ம வாங்க முடியும். நம்ம போய் பக்கத்து வீட்டுக்கார போய் கேட்க முடியுமா? கொடுக்கன்னு கொடுத்துருவாங்களா? எப்படி கொடுக்கறதுக்கு திராணி இருக்காது இல்லையா? கொடுக்கற திராணி இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவங்களுக்கே அங்க இல்ல இல்லையா? ஆனா ஏசப்பாட்டு நம்ம கேட்டோம்னா என்ன பண்ணுவாரு? கொடுத்துருவாரு. எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோட கேட்கணும். அப்ப விசுவாசம் எங்கிருந்து வருது? ஏசப்பாவுடைய வார்த்தையில கீழ்ப்படுதலோட வருது இல்லையா? அப்ப ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தையில நம்ம என்ன ஒரு சுவிசேஷ வார்த்தை கொடுத்துருக்காரு. உங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்ப நம்ம வந்து கீழ்ப்படியாம இருக்கிறதுனாலதான் என்ன கிடைக்க மாட்டேங்குது? கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? இப்ப நம்ம தாய் தகப்பன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறோம், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கிறோம். நம்ம கேட்டு நடந்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ என் பையன் என்ன பண்றான்? கேட்க சொல்றதெல்லாம் கீழ்ப்படிச்சு செய்யறானே. அப்ப
அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்கும் போது என்ன உடனே போய் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க இஷ்டப்படுவாங்க, கஷ்டமே விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என் பையனுக்கு பிரியமா நடக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா பிரியமுள்ள மகனுக்கு என்ன பண்ணுவாங்க, அள்ளி கொடுப்பாங்க இல்லையா? அள்ளி கொடுத்து முத்தத்தோட என்ன பண்ணுவாங்க, முத்தத்தோட அரவணைப்பாங்க இல்லையா? நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா தான். கீழ்ப்படிஞ்சு நடக்கலைன்னா இவன் கேட்டு நம்ம வாங்கி கொடுக்கறதா? அப்போ அவங்க போய் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு முன் போவாங்க இல்லையா? முன் போனாலும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? நம்ம கீழ்ப்படிறது இல்லை. அப்ப தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம விரோதமா எழுப்பிக்கிறோம். அவர் சொல்றதை நம்ம யாருமே என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. அம்மா அப்பா வந்து ஒரு பக்கம் போகாதேன்னு என்ன பண்றோம், அப்பதான் போவோம். ஆத்துக்கு போகாதேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்துக்கு தான் போவோம். மீன் பிடிக்க போகாதா என்ன பண்ணுவோம், மீன் பிடிக்க தான் போவோம். டேய் மட்டத்துல விளையாடாதீங்க, வேண்டிய டைமான வீட்டுக்கு வாங்கன்னா நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த டைம் போறது இல்ல இல்லையா? நம்ம அப்படித்தான் இருக்கிறோமா இல்லையா? வீட்டுக்கு கரெக்டா நம்ம போறது இல்ல. நம்ம என்ன பண்ணோம், 6 மணிக்கு என்ன பண்ணோம், எங்க விளையாடினா 6 மணிக்கு என்ன பண்ணணும், வீட்டுல இருக்கணும். 6 மணிக்கு வீட்டுல இருக்கணும். 6 மணிக்கு வீட்டுல இருந்து ஜெபத்துல என்ன பண்ணணும், போய் படிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யணும். எத்தனை பேர் படிக்கிறோம், படிக்கிறீங்களா இல்லையா? உண்மை சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு டியூஷனுங்கிறனால இப்ப போறீங்க, டியூஷன் இல்லைன்னா போக மாட்டீங்க. வீட்டு பாடம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. வீட்டு பாடத்தை நீங்க செய்யறீங்களா கரெக்டா? எத்தனை நாள் செஞ்சிருக்கிறீங்க அப்படி? டெய்லி எல்லாம் நான் சொல்றேன், நீங்க டெய்லி எல்லாம் செய்யறது இல்ல. ஏன்னு கேட்டா நீங்க வந்து உங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு விளையாட்டு, அதுக்கப்புறம் காலையில் உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க, அஜிஜிஜோ நான் எழுதலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, உடனே எழுதிட்டு இருப்பீங்க. உடனே எழுதுவீங்க, இது பண்ணுவீங்க. ஒன்னொன்ன விடாமைய எழுதி கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்பீங்க, ஒரு அண்ணாவை தேடி ஒரு அக்காவை தேடி என்ன பண்ணுவீங்க, போய் எழுதி கொடுங்க. இது வந்து இது வந்து என்னது இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. என்ன இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. யாரா இருக்கலாம் நம்ம கீழ்ப்படியணும், அம்மாக்கு அப்பாக்கு, அப்புறம் சரி நான் உட்காரணும் சொல்லிக்கிறோம் சரியா? இப்ப என்ன கீழ்ப்படிதல் என்ன பண்ணணும், யாராருக்கெல்லாம் கீழ்ப்படியணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் யாருக்கு கீழ்ப்படியணும், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் யாருக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் அப்புறம் தாத்தா பாட்டிக்கு, அப்புறம் சித்தி மாமாக்கு, ஓகே, அப்புறம் அத்தை மாமா அத்தைக்கு, அப்புறம் ஒரு மிஸ்ஸுக்கு, சாருக்கு, அப்புறம் ஊழியக்காரங்களுக்கு, அப்புறம் பெரியப்பா பெரியம்மாவுக்கு, பெரியப்பா பெரியம்மாவுக்கு. அப்புறம் அப்போ நம்ம யாரா இருக்காலும் கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும், ஃபர்ஸ்ட் யாருக்கு கீழ்ப்படியணும், தப்பா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு கீழ்ப்படியணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் ஏசப்பா சொல்ற வார்த்தை, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாங்குங்கிறார் இல்லையா? அதுதான் அவருடைய வார்த்தை. சரியா? ஏதாச்சும் நான் வந்து ஆண்டவர் வந்து ஏசப்பாவை தப்பா சொல்றாரா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட இடத்துல வாங்கன்னு சொல்றாரா? ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க சொல்றாரு, உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்போ ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்த உடனே யாருக்கு கீழ்ப்படிஞ்ச, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு. அவர் அப்பா அம்மா பேர் என்ன சொல்லு, அப்பா அம்மா பேர் என்ன? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்ததை யாரு, ஏசப்பா. ஏசப்பா வந்து எப்படி பிறந்தாரு, கனிமறை எழுத்து உட்பித்து பிறந்தார், ஆவியில பிறந்தார் இல்லையா? அவங்க அதாவது கண்ணியம் இருக்கும் போதுதான் என்ன பண்றாங்க, அவரு பிறக்கிறார். சரியா? அப்போ அவங்களுடைய தாய் தகப்பன் பேர் என்ன உலகத்துக்கு, மரியாளும் யோசேப்பும். சரியா? மரியாளும் யோசேப்பு. அப்ப அந்த மரியாளும் யோசேப்பும் அவங்களுக்கு யார் கீழ்ப்படிஞ்சிருக்கிறா, ஏசப்பா என்ன பண்றாரு, கீழ்ப்படிஞ்சிருக்காரு. யாரு கீழ்ப்படிஞ்சிருக்கிறா, யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு. யாருக்கு,
யோசேப்புக்கும் மரியாளுக்கும். சரியா? அவர் வந்து எத்தனை வயசு வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்திருக்காரு? 30 வயசு அளவுல என்ன பண்ணிருக்காரு? கீழ்ப்படிஞ்சு வீட்டோட அவருக்கு வீட்டுல அவங்களுக்கு தேவையான பணிவிடை செய்தவரா இருக்கிறார். யாரு? ஏசப்பா. சரியா? அப்போ ஏசப்பா வந்து அவரு அகிலத்துக்கும் என்னவது? அகிலத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் இல்லையா? எல்லாத்தையுமே உண்டாக்கினவர். உலகம் சிருஷ்டிக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் யாருக்கு வந்து கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு இந்த உலகத்துல வந்து? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு. யாருக்கு? யோசேப்பு மரியாள். இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கு, உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக அவர் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காரு? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் இல்லையா? யோசேப்பு மரியாளுக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். சரியா? அப்போ நம்மளையே என்ன சொல்றாரு? உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. நம்ம இருக்கிறோமா? நம்ம இருக்கணும். சரியா? ஸ்கூலுக்கு போறோம், யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆசிரியர் என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. டீச்சர்ஸ் என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம நம்ம எழுதுறது விட்டு போட்டு என்ன பண்ணுவோம்? விளையாண்டுருவோம். அதுக்கு அடுத்த நாள் போன என்ன பண்ணுவோம்? அடிப்பாங்க இல்லையா? அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி வேதனைப்படுவோம். அது யாருனால வர்றது? நம்மனாலதான் நம்ம தேடிக்கிறோம். நம்ம கரெக்டா இருந்தோடனே ஏன் அவங்க அடிக்கிறாங்க? அப்ப நம்ம கரெக்டா இல்ல இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்ல வழியில நடக்கணும் இல்லையா? அதைத்தான் ஏசப்பா என்ன சொல்றாரு? தாய் தகப்பனுக்கும் பெரியவங்களுக்கும் கீழ்ப்படிங்க. சரியா? சட்ட திட்டங்களுக்கு என்ன பண்ணணும்? சட்ட திட்டங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? சட்டங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய அரசியல்வாதியா இருக்கட்டும், சரியா, ஒரு சபைகளா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு இருக்க சொல்றாரு. சரியா? தேச அதிபதியா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நம்ம வந்து என்ன எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். சரியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் நம்மளுக்கு சொல்றாரு. சரியா? நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? போய் ஜெபம் பண்ணணும். படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சரியா? ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? படிப்ப ஆரம்பிக்கணும். சரியா? நம்ம வந்து படிக்காம விடுறதுனாலதான் நம்ம என்ன பண்றதில்ல? நம்ம என்ன பண்றோம்? படிக்காதனாலதான் அடி வாங்குறோம். படிக்காதனாலதான் ஃபெயில் ஆகுறோம். அடிக்காதனாலதான் நம்மளுக்கு என்ன இல்லை? படிப்பு இருக்கிறது இல்லை. நம்ம கரெக்டா படிச்சோம்னா பாஸ். நம்ம நல்லா படிச்சு வந்தோம்னா எங்க இருக்கலாம்? நல்ல வேலையில இருக்கலாம். என்ன பண்ணலாம்? 4 பேருக்கு உதவி செய்யலாம் இல்லையா? 4 பேருக்கு உதவி செய்ய முடியுமா? நம்ம படிக்கலைன்னா உதவி செய்ய முடியாது. யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆமா எங்களுக்கே ஒண்ணும் இல்லை, இவங்க ஏக்கா வந்துட்டான் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? இதே நம்ம நல்லா படிச்சதுன்னு என்ன பண்ணுவோம்? இந்தாங்க என்கிட்ட 10 ரூபா இருக்கு, நீங்க ஒரு 5 ரூபாய் வச்சுக்கோங்க. 20 ரூபாய் கொடுத்துருவீங்களா? சரி, நீங்களே என்ன பண்ணுவீங்க? நீங்களும் உதவி செய்வீங்களா? நீங்களும் எப்படி உதவி செய்வீங்க? இப்ப யாராவது ஒருத்தர் கேக்குறாங்க, ஒரு பையன் வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு கேக்குறான்னு வச்சுக்குவே, என்ன கேக்குறான்னா, எனக்கு வந்து ஒரு புஸ்தகம் கொடுன்னு கேட்கலாம். நீங்க என்ன பண்ற? புஸ்தகம் இல்ல, காசு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? 100 ரூபாய் தான் கொடுத்துருவேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கையில காசு இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? புக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம போகணும் இல்லையா? அப்போ வந்து உதவி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். சரியா? நம்ம உலகத்துல எதை தேடி ஓடக்கூடாது? உலகத்தினுடைய காரியத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. உலகத்துல நம்மளுக்கு எதெல்லாம் வேண்டாது இருக்கு? பைக் நமக்கு தேவையா? பைக் தேவையா? பைக்கினால எத்தனை பேரு மரணம் அடைகிறாங்க இல்லையா? மரணம் அடைகிறாங்களா இல்லையா? எத்தனை பேரு? ஏன்னா காரணம் அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க? வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நல்லா பழகிட்டு ஒரு 18 வயசுல போய் எடுன்னு சொன்னா என்ன பண்றாங்க? 14 வயசுலயே வண்டி எடுத்து கொட்டி என்ன பண்றாங்க? கீழே விழுந்து மரணம் அடைஞ்சிடறாங்க
இது யாரு யாரு பேச்சு கேட்காதனால? பெற்றோர். பெற்றோர் பேச்சு கேட்காதனால. சரியா? அப்போ பெற்றோர் பேச்ச நம்ம எவ்வளவு கருத்தா கேட்கணும், எவ்வளவு இதா கேட்கணும், கேட்கணும் கேட்கக்கூடாதா? கேட்கணும். அப்ப ஏசப்பா வந்து எவ்வளவு, ஏசப்பா வந்து அவர் வந்து கடவுள் இல்லையா? அவர் வந்து யாருடைய பேச்சு கேட்டாரு? அப்பா அம்மா பேச்சு எத்தனை வருஷமா கேட்டாரு? 30 வயசு வரைக்கும் கேட்டாரு. எத்தனை வயசு? 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்திருக்காரு இல்லையா? அப்போ நம்ம எத்தனை வருஷம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? இப்பவே என்ன பண்றோம்? டேய் அப்படி போகாரனா, ஏன் போகக்கூடாது, பேசாம இரு அப்படின்னு சொல்லி பெரிய வீட்டு வழியா விட்டு போட்டு கிச்சன்ல கதை தாவல் போட்டு என்ன ஒரே இடத்த அழுத்திடுறோம் இல்லையா? அதே இதுல ஒரு பாட்டி ஏதாவது சொல்லிச்சுன்னா விவீசனம்னா உள்ளதுக்கு ஒரே இத இங்க பேசிட்டே இருப்பான். அவ்வளவுதான் ஆளு. அப்புறம் வெளியே பார்த்தா என்ன இருக்கிறது இல்ல, ஆள் எஸ் இல்லையா? கடைசி பார்த்தா எங்க இருக்கு, ஸ்டேஜ் உட்காந்து இருப்பான் இல்லையா? அந்த அளவுக்கு தேடுற அளவுக்கு வச்சிருவீங்க இல்லையா? அப்படித்தானே? எங்க சொல்லிட்டு வராங்க, அவங்க கீழ இருந்து டே டே டேன்னு கூப்பிடுறாங்க இல்லையா? அவங்க கூப்பிடுற அளவுக்கு வைக்கக்கூடாது. எங்க போனாலும் என்ன பண்ணணும், சொல்லிட்டு தான் போகணும். இங்கெல்லாம் என்ன இருக்கு, விலங்குகள்லாம் நிறைய இருக்கா இல்லையா? அதனால டே இங்க கவுனி, விலங்குகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அம்மா அப்பாட்ட என்ன பண்ணணும், சொல்லிட்டு தான் நீங்க போகணும். சொல்லாம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. நல்லா சிந்தனை வச்சுங்க. சரியா? போவீங்களா? சொல்லிட்டு போவீங்களா? சொல்லாம போவீங்களா? சொல்லிட்டு தான் போகணும். சரியா? அப்ப அடுத்து வந்து நம்ம வந்து ஏசப்பா வந்து பல அற்புதங்களை வந்து செய்திருக்கிறார். பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்மளுக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னைத்தானே தியாகம் பண்ணியிருக்காரு. தியாகம் பண்ணியிருக்காரா இல்லையா? தியாகம் பண்ணி யாருக்காக தியாகம் பண்ணாரு? உலகத்தினுடைய யாவருக்காகவும் தியாகம் பண்ணியிருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணியிருக்காரு, தியாகம் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ யோவான் வந்து யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு? அவங்க அப்பா அம்மாக்கு. யாருக்கு? ஏசப்பாக்கு. அதாவது யாருக்கு கீழ்ப்படிஞ்சு யோவான் வந்து வந்தாருன்னு நான் சொன்ன மாட்டேன். ஏசப்பாக்கா தேவனுக்கா? கரெக்டா சொல்லணும். தேவன் வந்து கொடுக்கப்பட்ட யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து எப்படி செஞ்சாரு, கீழ்ப்படிஞ்சு செய்யறாரு இல்லையா? கீழ்ப்படிஞ்சு செய்யறாரு இல்லையா? வந்த வேலைய வனாந்தரத்துல போய் யாரை குறிச்சு சாட்சி கொடுக்கிறாரு? ஏசப்பா குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப வந்து அந்த வேலை செய்யறாரு இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள், அடுத்த வாரம் அப்போஸ்தலர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? இப்படி வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரியா? அந்த தூதருக்கு பேர் கேட்பேன்னு சொன்னீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நான் கேட்கறப்ப நீ சொல்லணும். சரியா? நான் கேட்கவே இல்லை மாட்டேன். நான் கேட்கறப்ப நீ சொல்லணும். சரியா? 8வது வசனத்தை படிச்சியா? 8வது வசனத்தை மனப்பாடமா சொல்லு பார்க்கலாம். 1 யோவான் இந்த 1வது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை போன வாரம் படிச்சீங்க இல்லையா? அதை மனப்பாடம் சொல்லுங்க பார்க்கலாம். வந்தாலும் சொல்லிடுவீங்க இல்லையா? வந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம் இல்லையா? ஏண்டா எப்படிதான்டா எந்திரிச்சு படி. 8வது வசனத்தை படி. லசி எந்திரிச்சு படி. 8வது வசனத்தை படி. பார்த்தே படி. நம்ம தான் பார்க்காம படிக்க தெரிஞ்சிருச்சே. கீழ்ப்படிதல் இதுதான் என்னது இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ணும், படிச்சிருக்கணும் இல்லையா? இப்ப எப்படி இருக்குது, போன வாரம் நடத்துனதுக்கே இந்த வாரத்துக்கு விட தெரியாம இருக்குது இல்லையா? விட தெரியாம தான் இருக்குது.
இப்படி இருக்கக்கூடாது. சரியா? எல்லாரும் என்ன பண்ணணும்? வசனத்தை படிங்க. சரியா? வர்ற வாரத்துல இருந்து படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு பிரைஸ் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? பிரைஸ் கொடுக்க போறேன். யாரெல்லாம் வசனத்தை படிச்சுட்டு வர்றீங்களோ, படிச்ச மனப்பாட வசனம் சொல்ல சொல்ல உங்களுக்கு நான் பிரைஸ் கொடுக்க போறேன். சரியா? பார்க்கலாம். அடுத்த வாரம் யாரு பிரைஸ் வாங்குறா, யாரு பிரைஸ் வாங்கல பத்தி பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் எத்தனாவது 1வது அதிகாரம் 8, 9 படிச்சுட்டு வர்றீங்க. 2 வசனம் படிச்சவங்களுக்கு 2 பிரைஸ், 1 வசனம் படிச்சவங்களுக்கு 1 பிரைஸ். சரியா? இது யாரெல்லாம் வந்து படிச்சுட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? பிரைஸ் உண்டு. படிக்காதவங்களுக்கு இல்ல. சரியா? நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? படிச்சுட்டு வந்து பிரைஸ் வாங்கணும். சரியா? செய்வீங்களா? சரி. அந்த 9வது வசனம் சொல்லி கொடு. உலகத்திலே மேல எந்திரிச்சு, மேல பிளஸ் இங்க வா. மேல எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லணுங்கிறது கத்துக்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லு. அப்படி சொல்லிட்டா வசனத்தை சொல்லணும். நீ சொல்லு. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சொல்லு, இன்னொரு சொல்லு. எல்லாரும் சேர்த்து யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தாவே, வீணா இடைஞ்சல் பண்ணாத. ஒரு 5 நிமிஷம் அனுப்பிட்டு இருக்கோம். வந்துருவான். அப்புறம் லேட்டா வந்தா வீடியோ எடுத்துக்கிட்டு நீ இடையில பேசாத. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சரி, அடுத்த வாரம் என்ன பண்ணணும்? எல்லாரும் படிச்சுட்டு வரணும். சரியா? அடுத்த வாரம் படிக்கிறவங்களுக்கு என்னது? பிரைஸ். ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிற. சரியா? சார் வர்றதுக்கு முன்னாடி அவங்க படிக்க வை. சாயங்காலம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடு. சரியா? வசனத்தை சொல்லி கொடுத்தேன்னாக்க அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பிரைஸ் வாங்க முடியும். நான் மட்டும் படிச்சு பிரைஸ் வாங்க கூடாது. சரியா? உதவி எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் இல்லையா? உதவிங்கிறது எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு செய்யறது உதவி, தனக்கு தானே செய்யறது உதவி இல்லை. சரியா? பக்கத்துள்ளவங்களுக்கு என்ன பண்ணும்? உதவி செய்யணும். அவங்களுக்கும் பிரைஸ் வாங்கணும்னு சொல்லி நல்ல எண்ணங்கள்ல நம்மளுக்குள்ள